வணக்கம் நேயர்களே, மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த முக்கிய தலைவர்களுள் ஒருவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். திமுக ஆட்சியின் அவலங்கள் இதை நீங்க குறிப்பிடுறீங்க. ஆனா இதனை இப்போது முழுமையா உணர்ந்து 2 பேர் இருக்கிறீங்க. மத்தவங்க ஏன் வரல? நீங்க சொல்லக்கூடிய அந்த பாதகத்தை, பாதிப்புகளை, விளைவுகளை ஏன் வரல நீங்க எப்படி நினைக்க வேண்டிய அவங்க உணராம இருக்காங்க. வரலன்னு சொல்லிட்டாங்களா? அவங்க கட்சிக்கு என்று ஒரு வழிமுறை இருக்கும். திமுக ஏற்கனவே அவங்க 2019 இருந்து அந்த கூட்டணியை பயணித்துக் கொண்டு வருகிறார்கள். ஆனா இன்னைக்கு அந்த கூட்டணிக்குள்ள பிரச்சனையே இல்லைன்னு சொல்லவே முடியாது. இல்ல இருக்கு, சில சமயம் கூடுதல் தொகுதிகள். அதாவது எங்களது வெளியாக தெரிகிறது, அவர்கள் வெளியாக தெரியவில்லை. அதாவது இது வந்து புண் வந்து வெளியே தெரியுது, அங்க புண் வெளியே திரும்ப ரணமாக உள்ளே இருந்து கொண்டு இருக்கிறது. சமீபத்துல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு நீங்க வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. மறைமுகமா அவரை எப்படியாவது கூட்டணிக்கு வர வச்சிடணும் அப்படிங்கிற முனைப்புகள், முன்னெடுப்புகள்லாம் நடந்துகிட்டு இருக்கா? இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல அது வந்து நான் வந்து எப்பவுமே நான் ஒரு எழுத்துலையும் சரி பேச்சிலையும் சரி சில பாணிகளை கையாள்பவர்கள். எனக்கு வந்து அடுக்குமொழி அதெல்லாம் பிடிக்கும். நான் சினிமா பார்க்கலனாலும் கேட்டேன், சினிமா வச்சு அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லாமல். ஏன்னா ஒரு சகோதரி, ஒரு தம்பி, அவ்வளவுதான். ஒரு அரசியல் கட்சிக்கு வந்துட்டேன். நான் திரைப்பட நடிகராக இருக்கும்போது அவருக்கு நான் வாழ்த்தெல்லாம் சொன்னதில்லை. ஏன்னா நான் வந்து என்னோட துறை வேறு, அவரோட துறை வேறு. என் துறைக்கு என்று வந்த பின்பு நான் மாட்டிப்பேன். எல்லாருக்கும் நான் கலைஞர்ல அந்த வாழ்த்துல நான் கடைசியில் சொன்ன என் விருப்பத்தையும் தெரிவிச்சேன். அதுல ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை. தீய சக்திக்கு எதிராக நல்லவை நடப்பதற்கு உறுதுணையாக இருங்கள் நான் சொல்லி இருக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு? திமுகவும் பாஜகவும் தான் எங்க எதிரி, திமுக பாஜக இல்லாத கூட்டணியில் இணைவோம்ன்றாங்க. அப்ப அவங்க அப்படியான ஒரு தெளிவான முடிவுல இருக்கும்போது பாஜக தான் யாரோட முடிவும் எலெக்ஷன் வரைக்கும் தெளிவான முடிவு கிடையாதுங்க. இப்பொழுது தெளிவான முடிவா இருக்கலாம், பின்பு அது தேவையான முடிவா இருக்கலாம், எல்லாமே மாறலாம். அதனால இதுதான் முடிவுன்னு சொல்ல முடியாது. காலம் சில முடிவுகளுக்கு பதில் சொல்லும். விஜய் உங்க கூட்டணிக்கு வந்தா அவருக்கு என்ன விதமான பாசிட்டிவ் அம்சங்கள்லாம் இருக்கும் நினைக்கிறீங்க? இல்ல நாங்க வந்து எதிர்க்கட்சிகளின் ஓட்டு எதுவுமே சிதறக்கூடாது என்று நினைக்கிறேன். அது நீங்க நினைக்கிறீங்க. அவருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய எல்லா கருத்து கணிப்புகளும் ஓரளவுக்கு 10% வாக்குகள் இருக்கிறது என்று பார்க்கிறோம். நான் இளைஞர்களிடம் அவருக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, பெண்களிடம் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. ஸோ அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அது வீணாகி போய்விடக்கூடாது. அவை எல்லாமே இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிப்பதில். அதனால அவர் என்னதான் கொள்கை எதிர்கூட்டணின்னு சொன்னா கூட அவர் நேரடி கூட்டணி, நேரடி எதிரி என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் சொல்கிறார். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப நேரடியா மாநில கட்சி கிடையாது. பிஜேபியை நேரடியாக எதிர்க்கிறதுக்கு அர்த்தமும் இருக்க போறதில்லை அவருக்கு. ஆக நேரடியாக நீங்கள் எதிர்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்க இன்னும் உங்களோட எதிர்ப்பை தீவிரப்படுத்தினால், இன்னைக்கு 2026 அஜெண்டா வந்து தேசிய கொள்கையோ எதுவுமே கிடையாது. திமுகவை தோற்கடிக்கிறோமா இல்லையா? ஆக அந்த காலத்துல 1967 ராஜாஜிக்கும் திமுகவுக்கும் கொஞ்சம் கூட கொள்கை வேறு ஈடுபாடு கிடையாது, முரண்பாடு சொன்னாங்க அந்த காலகட்டத்தில். ஆக அந்த மாதிரி வானவில் கூட்டணி வந்ததுன்னா, வானவில் வரும்பொழுது சூரியன் மறைந்து போகும் இல்லையா? அதனால சூரியனை மறைப்பிப்பதற்கு வானவில் வரட்டும். வானவில் வந்தாலே மழை வரும், மழை வந்தால் குளங்கள் நிறையும், குளங்கள் நிறைந்தால் தாமரை மலரும், தாமரை வந்து தனியா மலராது, வட்டை இலையோடு மலரும், இல்லை இரட்டை இலையோடு மலரும். அதனால இலையோடு மலர்வதற்கு காத்திருக்கிறோம். நிறைவா இப்ப தமிழர் விரோத கட்சி அப்படின்னு உங்களை வெகு தீவிரமா விமர்சிக்கிறாங்க. கீழடி தொடங்கி மும்மொழி கொள்கை, அப்புறம் தொகுதி மறுவரையில கூடுதலாக தனிப்பட்ட முறையில் உங்களை வந்து திரு கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும், தமிழிசை வந்து தமிழை உயர்த்தி பேசிய கமலஹாசனை எப்படி மன்னிப்பு கேட்க சொல்லலாம் அப்படின்ட்டு எல்லா விதத்திலும் தமிழ் விரோத ஒரு கட்சியாக உங்களை வந்து சொல்கிறாங்க. நீங்கள் கூட்டணி கிடைக்கக்கூடிய விஜய் உட்பட சாதிவாரி கணக்கெடுப்பில், கீழடியில் உங்களை எதிர்நிலைப்பாட்டில் நிற்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தனித்துவமாக இருக்குன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கணுமா, இல்லை தனித்து விடப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கணுமா? தனித்துவமாக ஆகிவிடக்கூடாது என்று தனித்து விடப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் சொல்வது. நான் கேட்குறேன், எந்த விதத்தில் எங்க கமலஹாசன் பின்னால நிற்கிறீங்க? தமிழை எங்க உயர்த்தி பிடித்தார்? என் பேர் தமிழிசைங்க, உயிரிலும் இருக்கிறது, பெயரிலும் இருக்கிறது. அவர் பெயரில் எனக்கு வெட்கமாக இருக்கிறது. ஒரு பெயரை தனது படத்துக்கு தமிழ் வேலை வைக்கிறதுக்கு பின்னால தமிழகமே இருக்குதான். இப்போ என்ன தமிழ் உணர்வு இருக்குன்னு நான் உங்களுக்கு கேட்குறேன். தமிழ்ல பேரை வச்சுட்டு வா நான் பின்னால நிற்கிறேன்னு சொன்னா உனக்கு தமிழ் உணர்வு இருக்குது. தக் லைஃப்ன்றது தமிழ் பேரா? தமிழ் பேர் ஒருத்தர் வைக்க மாட்டாரா, நான் ஒரு பின்னால் தமிழகமே நிற்குதான். இத்தகைய போலி தமிழ் உணர்வையும்
போலி மதச்சார்பின் மீது இன்னும் தீவிரமாக நான் எதிர்ப்பேங்க. இல்ல நீங்க மன்னிப்பு கேட்க சொன்னதுதான் நான் என்ன இல்ல நான் என்ன கேட்கல. கர்நாடக பாஜக அந்த கன்னட மொழி விஷயத்துல உறுதியா இருக்கு. ஏன் தமிழ்நாடு நான் தமிழுக்காகவே நீ பேசல நான் சொல்றேன். நீ மக்களை பிரித்தாள்வதற்காக பேசுகிறீர்கள். என்னோட கொள்கை நீங்க மக்களை பிரித்தாளாத. இதே தமிழ்ல எனக்கு எவ்வளவு பேசலாம். நான் யதார்த்தமான உண்மை. எனக்கு இதே கமலஹாசன் கன்னடத்துல நடிக்கலையாங்க? அப்ப தமிழ் உணர்வு எங்கெங்க போச்சு? உங்களுக்கு சுயநலமாக இருக்கும் பொழுது சகோதரர்களிடம் பிரிவினை ஏற்படுத்தாதீர்கள். பெங்களூர்ல என் தமிழர்கள் வாழ்கிறார்கள், மும்பையில என் தமிழர்கள் வாழ்கிறார்கள். ஆக உங்க அரசியல் லாபத்திற்காக அவர்களை பிரித்தாள் விடாதீர்கள் அப்படின்றதான் என்னோட கருத்தா இருக்குது. இதை உண்மையாக புரிந்து கொண்ட மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் புரிந்து கொள்ள போகிறார்களே என்ற பயத்துல இந்த 200 எழுதினது தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், அகநானூறும் தெரியாது, புறநானூறும் தெரியாது, அப்படிப்பட்ட தமிழே தெரியாது, 200 தெரியுங்க. இன்னைக்கு இன்னொன்று நான் ரொம்ப வேதனையாக சொல்கிறேன், ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சமாவது அவங்களோட ட்விட்டர் மொழியை கட்டுப்படுத்தணுங்க. அதாவது கண்டமானிக்கு நான் எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஆனால் தவறாக எழுதிட்டா அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் அழகு தமிழில் பதிவு செய்யுங்க, அழுக்கு தமிழில் பதிவு செய்யாதுங்க. எங்களால் தமிழ் என்னைக்கே பின்னடைய செல்ல, உங்களால் தமிழ் பின்னடைவை சந்தித்து கொண்டு இருக்கிறது. கமலஹாசன் தமிழ் உணர்வு எவ்வளவு நாள் உயர்வு தெரியாது. அதே மாதிரி எந்த விதத்திலும் நாங்கள் மதச்சார்பு, நான் பார்த்தா ரம்ஜானுக்கு கொண்டாடுறோம், கிறிஸ்மஸ் இது பிரித்தாளுவது ஸ்டாலின் தான். இன்னொன்று மும்மொழி கொள்கை, பொய் சொல்லியே மக்கள் மனதை மாற்றுகிறார்கள். ஹிந்தி திணிக்கப்படாதுன்னு சொன்ன பிறகும் ஹிந்தி இசை ஹிந்தி திணிக்கப்படுறதுன்னா இன்னொரு மொழியை கற்றுக்கோங்கடா அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு சேகர் பாபு சொல்கிறாரு, எப்படி பவன் கல்யாண் தமிழ்நாட்டுக்கும் பவன் கல்யாணுக்கும் என்ன சம்பந்தம்? உங்க தாய்மொழி என்ன? ஓப்பனா நான் கேள்வி. அவர் சென்னையிலே ஒரு அவங்க விஜயநகர பேரரசுலயோ அதற்கு பிறகு செட்டில் ஆயிருப்பாங்க. நான் யாரையும் குறை சொல்லல, நான் குறையே சொல்லல. இப்போ நீங்க பண்ணும்போது ஏன் பவன் கல்யாண் இங்க வர முடியாது? சேகர் பாபுக்கு அவருக்கு வித்தியாசம் இல்லையா? அவர் இங்கே பிறந்து வளர்ந்து தமிழாவே இருக்கிறாரு. அவர் தாய்மொழி தெலுங்கா இருக்கலாம். அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க அதையும் வேறுபடுத்துறீங்கன்னு கேக்குறேன். நீங்க ஒரு நிகழ்ச்சிக்கு மம்தா பானர்ஜியை கூப்பிடலாம், ரேவந்த் ரெட்டியை கூப்பிடலாம். அப்ப நீங்க அவங்கள கூப்பிடும்போது நாங்க எங்களோட அரசியல் ரீதியாக கூப்பிடும். நீங்க யாரையும் கூப்பிடலன்னா பரவாயில்ல. நீங்க டீலிமிட்டேஷன் வச்சுட்டு இல்லாத ஒரு கொள்கைக்கு எல்லாரையும் கூப்பிட்டீங்க. இன்னைக்கு அன்னைக்கு கலைஞர் நூற்றாண்டு விழா நடத்தினீங்களே, ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லிட்டு ஹிந்தியில பேச வச்சீங்களா அறிவாலயத்துல? அப்ப அதுக்கு நாங்க கேள்வி கேட்கலாம்ல. ஆக நீங்க உங்களுக்குன்னு வரும்போது ஒரு நிறமும் எங்களுக்குன்னு வரும்போது ஒரு நிறமும் மாறாதுங்கன்றதான் எனது கருத்தாக இருக்கிறது. பார்க்கலாம் தமிழக மக்கள் உங்களுடைய கருத்துக்களை எப்படி ஆதரவு தெரிவிக்க போறாங்க. நிச்சயமாக ஆதரவு தெரிவிப்பார்கள். ஏனென்றால் அதற்கான மாற்றம் நேற்றைய முருக மாநாட்டிலே வந்து விட்டது. நாங்க பெரிய ரொம்பலாம் மெனக்கடலை. நாங்க அழைத்தோம், 5 லட்சம் தொண்டர்கள் கூடினார்கள். இந்துக்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள். இனிமேலும் எங்களை நிந்திக்க முடியாது. திண்டுக்கல் என்று திருடர்கள் என்று சொன்ன கட்சி இனிமேலும் ஆட்சிக்கு வர முடியாது என்பதற்கான முதல் புள்ளியை நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த கோலம் வெற்றி கோலமாக மாறும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. வெற்றி வேலாக எப்படி செங்கோட்டை அலங்கரிக்கிறது, அப்ப வெற்றிவேல் சட்டமன்றத்தை அலங்கரிக்கும்.